பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு மனிதனுடைய தீமை அவனை தண்டிக்கும், மாறுபாடு அவனை கண்டிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை உங்களோடு நான் 6 செய்தியிலே பேசி வருகிறேன். இன்னும் சில காரியத்தை இதில் சொல்ல வேண்டியது இருப்பதனால உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி கையில் எடுத்து எரேமியாவின் புஸ்தகத்திலே த ப்ராஃபட்டிக்கல் புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 2 வேர்ட்ஸ் 19 2ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே எல்லாரும் தேடி கையில் எடுத்து வச்சுருக்கீங்களா? தயவு செய்து ஏன் அடிக்கடி இதை சொல்கிறீங்கன்னு அநேகர் கேட்குறீங்க. ஏன்னா இன்றைக்கி அநேகர் பைபிளை எடுக்கிறதுக்கு விரும்புறதில்ல. ஒரு காலத்தில் பைபிளை தூக்கிட்டு போகிறவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? வேதக்காரர்கள் என்று பேர். நாம் ஒரு நாளும் அந்த வேதத்தை விலகக்கூடாது. ஏன்னா யோசுவாவுக்கு சொன்னார், இதில் எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்கவே கூடாதுன்னார். ஆகையினாலே இந்த வேதத்தை தியானம் செய்வது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் என்பதை அறிந்தவர்கள் நீங்கள். ஆகையினால உங்கள் வேதத்தை எடுத்து எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம், அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே இல்லை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே இல்லை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம், அல்லேலூயா பாடி
துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஒரு மனிதனுடைய தீமை கட்டாயம் அவனை தண்டிக்கும். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை இப்ப வாசிக்க கேட்போமா? உன் தீமை உன்னை தண்டிக்கும். நல்ல கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வார்த்தை பேசுது, ஒவ்வொரு மனுஷிக்கும் பேசுது. உன் தீமை. நாம அநேக நேரம் நன்மையை விட தீமை செய்யறதைத்தான் நாடுகிறோம். அதனால தான் நாம் அடிக்கடி பாடுறோம், தீமை செய்ய நாடுதெந்தன் கிறுக்கு நெஞ்சமே. தீமை செய்வதற்கு கால்கள் விரந்தோடுகிறது. அதனால அபத்தம் பேசும் நாவு, தீமை செய்ய விரைந்தோடும் கால்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6:16. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ஏழாவது அவருக்கு அருவருப்பானது அவையாவன. மேட்டிமையான கண். முதல்ல நல்ல கவனிங்க, மேட்டிமையான கண். ஏன்னா அந்த கலகத்திலேயே பெரிய ஒரு காரியம், வரப்பிரசாதம் ஆண்டவர் கொடுத்திருக்க கண். ஆனா அதே ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் பிடுங்கி எறிந்து முடியுதா? நம்மால கண் எத்தனை நேரம் இடர்ல உண்டாக்குது. ஆனா அதே சமயத்தில் 6 காரியத்துல முதல் காரியம் மேட்டிமையான கண். பொய் நாவு. அடுத்தாப்புல பொய் பேசுகிற நாவு. குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. கை. துராலோசனைக்கு பிழைக்கும் இருதயம். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அபத்தம் பேசும் பொய் சாட்சி. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இந்த 6 காரியங்களை கர்த்தர். ஆனா 6 தீமையான காரியங்கள் தான். ஆனா தீமை செய்வதற்குத்தான் மனிதன் நாடுகிறான். அநேக நேரங்களில் தீமைக்கு தண்டனை என்னை கிடைச்சிட போகுது அப்படின்னு தைரியம் வந்துடுது. ஆனா அந்த தீமை கண்டிக்கும் போது தாங்க முடியுமா? நான் படிக்கிற காலத்தில் அமெரிக்கன் லிட்ரேச்சர், ஆங்கில இலக்கியம் படித்தவர்களுக்கு நல்ல நினைவு இருக்கும். ஒரு அருமையான நாவல் ஆல் மை சன்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆல் மை சன்ஸ்னா என்னது? எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். இதை எழுதியவர் யாருன்னா ஆர்தர் மில்லர் என்று அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த புக்கினுடைய ஆத்தர் யாருன்னா ஆர்தர் மில்லர். இந்த ஆர்தர் மில்லர் யாருன்னா ஹிந்தியில் பெரிய ஆக்டர் மர்லி மன்றோ அவருடைய சொந்தக்காரர். இந்த ஆர்தர் மில்லர் என்ன செய்தார்? ஒரு விமானங்களுக்கு, ஹெலிகாப்டர்களுக்கு, இன்னும் இப்படிப்பட்ட சாதனங்கள், அதாவது உதிரிப்பாகங்கள் விற்பனை செய்கிற ஒரு மனிதர். இவர் என்ன செய்வார்? பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா தீமைக்கும் முதல் காரணம் என்னது? பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேர். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு பண ஆசை வந்துருச்சுன்னா மனிதனுக்கு என்ன செய்யாது? எதையும் செய்ய துணிகிறான். எந்த காரியத்தை செய்யறதுக்கும் தைரியமாக செய்யறான். ஆமாம், என்ன வந்துடுது. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா பண ஆசை. எல்லா தீமைக்கும் வேர். ஆனால் அதை இச்சித்து சிலர் விசுவாசத்தையே விட்டு வழுவி தங்களையே உருவ குத்தி கொள்ளுகிற போது அந்த தீமை நமக்கு விளங்கும். இந்த ஆர்தர் மில்லர் என்ன பண்ணார்? விமானத்துக்கு, ஹெலிகாப்டருக்கெல்லாம் ஒரு உதிரி பாகங்கள் விற்பனை செய்கிற ஒரு நல்ல டீலர். இவருக்கு பண ஆசை வந்ததுனால என்ன செய்வார்? மோசமான உதிரி பாகங்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கி இது நல்லதுன்னு சொல்லி பொருத்தி பணம் சம்பாதிப்பார். பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்.
ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, அழக்கொண்ட எல்லாம் அழப்போம். அநேக நேரங்களில் நம்ம சம்பாதிக்கலாம், மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். வேதம் அழகாக சொல்லுது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கு உண்டு, மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சை வைத்தாலும் ஆசை வைத்தாலும் அது அவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு வேணுமே. அப்பந்தான் நமக்கு தெரியும் இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம். எனக்கு அன்பாலே, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நீங்க நிம்மதி இருக்கணுங்க. ஆண்டவர் ஒருத்தட்ட தான் நிம்மதி உண்டு. அதனால தான் நம்ம அடிக்கடி பாடுறோம், தருகிறார் ஓடிவா இயேசு, தருகிறார் ஓடிவா இயேசு, தருகிறார் ஓடிவா. தல்வனே தல்வனே நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா இயேசு, தருகிறார் ஓடிவா இயேசு, தருகிறார் ஓடிவா. கையழவான இதயத்திலே கடலழவான சிந்தனைகள், கையழவான இதயத்திலே கடலழவான சிந்தனைகள், விடையறியாத குழப்பங்களா விடையறியாத குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா, விடையறியாத குழப்பங்களா, விடுதலை காண சம்மதமா, விடுதலை காண சம்மதமா, தருகிறார் ஓடிவா இயேசு, தருகிறார் ஓடிவா இயேசு, தருகிறார் ஓடிவா இயேசு, தருகிறார் ஓடிவா. உனக்காய் பூமிக்கு வந்தவனா, உனக்காய் ஈவன் தந்தவனா, உனக்காய் பூமிக்கு வந்தவனா, உனக்காய் ஈவன் தந்தவனா, உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார், உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார், உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னையும் இயேசு நேசிக்கிறார், தருகிறார் ஓடிவா இயேசு, தருகிறார் ஓடிவா. நல்வனே நல்வனே நிம்மதி உனக்கில்லையா, இயேசு தருகிறார் ஓடிவா இயேசு, தருகிறார் ஓடி
இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கு? தீமை செஞ்சு சம்பாதிச்சா அது எப்படி வந்துச்சோ அப்படி தான் போயிடும். அதனால தான் இங்கே சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தால் அவனுக்கு என்ன செய்யுது? அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாம கிடைக்குது. ஆனா அனுபவிக்கணுமே. ஏன்னா நல்லபடியா சம்பாதிச்சா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? யோவேல் 2:26 படி, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், நீங்க என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அநேக நேரங்களில் ஏன் எல்லாம் இருக்கு பிரதர், ஆனா சந்தோஷம் இல்லைங்கிறோம். உன் தீமை உன்னை கண்டிக்கிறது, உன் மாறுபாடு உன்னை தண்டிக்கிறது. மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு வசனத்தில் எவ்வளவோ விளக்கத்தை அந்த காலத்தில் எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்துட்டு போயிட்டார். நாம் இன்னைக்கு உட்கார்ந்து தியானித்தாலும் எத்தனை காரியத்தை சொல்லி தியானிக்கிறது. எனக்கு கண்பாருடைய ஒரு மனிதனுடைய தீமை கண்டிப்பாக கண்டிக்கும், தண்டிக்கும். மறந்துடாதீங்க. இந்த அர்தர் மில்லர் தனக்கு பணம் சம்பாதிக்கிற ஆசை என்ன பண்ணார்? உயர பறக்கிறது. எவ்வளோ பாதுகாப்பாக அனுப்ப வேண்டியது. ஏன்னா மனுஷன் போயிட்ட திரும்பி வந்தாலே பெரிய கிருபைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட ஞானம் ரொம்ப அருமையான ஞானம். ஏன்னா பல விதத்தில் சொல்கிறாங்க. பறவையை கண்டான், விமானம் படைத்தான்கிறான். பாயும் மீன்களின் வடிவத்தை கண்டான், படகினை அடைத்தான். எதிரொலியை கண்டு வானொலியை படைத்தான்னா இன்னைக்கு நாம் கேட்கிறோம். இந்த ஞானம் பெரிது தேவனிடத்தில். ஆனால் அந்த ஞானத்தை நல்லதுக்கு பிரயோஜனப்படுத்துகிறோமா, தீமைக்கு பிரயோஜனப்படுத்துகிறோமா? ஏன்னா உலகத்தில் 2 வித ஞானம் இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், லௌகீக சம்பந்தமான ஞானம் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமாகவும் ஜென்ம சுபாவத்துக்குரியது. எல்லா பேருக்கும் நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த ஆசை போகவே மாட்டேங்குது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இருக்கத்தான் செய்யுது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். அதனாலதான் நாம பாடுறோம், இயேசுதா என் ஞானமே, அவரே சங்கீதமே, இயேசுதா என் ஞானமே, அவரே சங்கீதமே, என் கதியும் பங்கோயா, நான் பாராட்டும் மேன்மையா, தெய்வ ஆட்டு கோட்டிதா, தெய்வ ஆட்டு கோட்டிதா. கஸ்தியில் சகாயர்யா, சாவில் சாவில் ஆனோர்யா, என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்போர்யா, நான் சாகையில் தெய்வ ஆட்டு கோட்டிதா, தெய்வ ஆட்டு கோட்டிதா. ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். முதலாவது எப்படி இருக்குமா? சுத்தமுள்ளது, இணக்கமுள்ளது, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும். எத்தனை காரியம் இருக்கு பாருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம். இன்னைக்கு அந்த ஞானத்தை எங்க தேடுறோம்?
அதனால தான் ஞானமானது வீதிகளில் நின்று கூப்பிடுகிறது, சத்தமிடுகிறது. எனக்கு அன்பாலே ஞானம் என்பது என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பமே. தட் இஸ் த பிகினிங். கர்த்தருக்கு பயந்தவனுக்கு நிச்சயமா எந்த நன்மையும் குறைபடாதே கிடையாது. இந்த மனுஷன் நல்ல கிறிஸ்தவர் தான், ஆர்தர் மில்லர் ஆண்டவருக்கு பயந்தவர் தான். ஆனால் பண ஆசை வந்துருச்சுன்னா இருதயத்தில் என்ன செய்ய மாட்டேங்குது? இரக்கம் போயிடுது, அரக்கத்தனை வந்துடுது. அதனால தான் இவர் என்ன பண்ணார்? ஃபியூரியஸ் பார்ட்ஸ், அதாவது மோசமான உதிரி பாகங்களை எடுத்து விற்பனை செய்து நிறையா சம்பாதிச்சார். நிறையா வரும்போது தான் மனுஷனுக்கு புத்தி தடுமாறுது. அளவோடு இருந்த ஆசீர்வாதம். ஏன்னா நீதிமொழிகள் 27:7 வாசிக்கிறோம், திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிக்கிறான், பசித்தவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பா இருக்கு. அது இனிப்பா தெரியும். திருப்தி அடைந்தா தேன் கூட்டுடைய மகிமை தெரியாதுங்க, மிதிக்க சொல்லும். இவருக்கு நிறைய சம்பாதிக்கணும், அதில் இரக்கம் போயிருச்சு, மனதுருக்கம் போயிருச்சு, அன்பு போயிருச்சு. ஒரே நோக்கம் எதுதான்? பணம் 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 பணம். எல்லாத்தையும் விற்று நிறைய சம்பாதிச்சார். இவருடைய பையனை பைலட் ஆக்கணும்னு ஆசைப்பட்டார். பைலட்னா நமக்கு விமான ஓட்டியே பைலட்டுன்னு சொல்கிறோம். சிலர் எல்லாத்துக்கும் டிரைவருமா, அப்படி கிடையாது. குதிரை ஓட்டுறவனுக்கு பேர் என்னது? ரைடிங். கார் டிரைவ் பண்ணுறவனுக்கு யார்? டிரைவர். எனக்கு கனவால இன்ஜின் ஓட்டுறான்னு ரயிலில், இஸ் ஆல்சோ கால்ட் ஏ டிரைவர். பட் கப்பல் ஓட்டுறவனுக்கு என்ன பேர்? மாலுமி. அதே இந்த ஃப்ளைட் ஓட்டுறவனுக்கு பேர் என்னது? பைலட். இந்த பைலட் ஆகணும்னு பிள்ளைக்கு விருப்பம்ச்சு. உடனே அப்பா விமானத்துக்கு ஃபேர் பார்ட்ஸ்லாம் விற்கிறவர், உடனே ஒரு ஹெலிகாப்டரை சொந்தமாக என்ன செய்தார்? வாங்கி கொடுத்தார். எனவே சொல்லு, தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ. பொல்லாத மனுஷனாக இருந்தால் கூட வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே. அப்படி அறிந்திருக்கிற நாம பிள்ளைக்கு ஏதாவது தவறாக கொடுப்போமா? இவர் உடனே ஒரு நல்ல ஃப்ளைட்டை தான் வாங்கி கொடுத்தாரு, ஹெலிகாப்டர். பைலட்டாக பழகிறதுக்கு சொந்தமாகவே. இவரும் ஆசையோடு வானத்தில் பறந்தார். இவர் பொருத்தின உதிரிப்பாக அதில் இருந்ததுனால அந்த விமானம் என்ன செஞ்சது? ஹெலிகாப்டர் நொறுங்கி கீழே விழுந்து பிள்ளை இறந்து போச்சு. உடனே விமானத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருப்பு பெட்டி இருக்கும். இந்த கருப்பு பெட்டியில் தான் எதையுமே கண்டுபிடிப்பாங்க. இந்த கருப்பு பெட்டியில் பார்த்தபோது அவர் பொருத்தியிருந்த ஒரு உதிரிப்பாகம் சரியில்லாததுனால அந்த ஹெலிகாப்டர் என்ன பண்ணுச்சு? நொறுங்கி போச்சு. அப்புறம் யோசிச்சாரு, நான் தானே பொருத்தினேன், நான் செய்த தீமை என்னையவே கண்டிச்சிருச்சேன்னார். என்ன பிரயோஜனம்? கண்ணீர் விட்டார், அழுதார். அப்போ தான் அவருக்கு உணர்வு வந்துச்சு, என் பிள்ளை மட்டுமல்ல, எல்லாரும் என் பிள்ளைகள். எனக்கு அன்பானவர்களே, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, மரவசம் அடைகிறீங்க. ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, தீமை செய்யதற்கு ஒரு நாள் நம்ம உடன்படவே கூடாது. தீமையை விட்டு விலகி நன்மை செய். சங்கீதம் 37:27 ஒரு அருமையான வார்த்தை உண்டு. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்திலே ரொம்ப அழகா நமக்கு தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தினந்தோறும் வருவதற்காக ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு நாள் வரணும்னா 5000 ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா செலவழிக்கணும். தொலைக்காட்சி நிலையங்களுக்கு பணம் கட்டி தான் ஒளிபரப்பணும். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். ஏன்னா எங்கள் 2 ஆலயம், 2மே கண்ணு தெரியாத மக்கள் தான் வருவாங்க. இவங்க கொடுக்குற காணிக்கையை வச்சு எலக்ட்ரிக் பில்லு கூட கட்ட முடியாது. ஆனாலும்
இவர்கள் ரட்சிக்கப்படணும், ஒருவரும் அழிந்து போயிடக்கூடாது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து சேரணும். அதனால தான் ஆண்டவர் கொடுத்த கிரேட் கமிஷன் என்ன சொன்னார், நீங்கள் போய் நான் உங்களுக்கு என்னெல்லாம் உபதேசிச்சனோ அதையெல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயு 28:18 வாசிக்கிறபடி அவன் உபதேசிக்கிறோம். நீங்களும் இதற்காய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே எங்கள் ஆலயத்தில் வர்ற பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம். அவங்கள அழைத்துட்டு வர்றதுக்கு மட்டுமே வாரந்தோறும் 4000 ரூபா வேனுக்கே செலவழிக்கிறோம். ஒரு வேன் ஆண்டவர் யாரை கொண்டாவது கொடுக்குற ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, திருநெல்வேலிலாம் ஒரு ரூம் கட்டியிருக்கோம், சபையை கட்டியிருக்க பெருசாக, ஆனால் தங்குற மக்கள் உள்ளே தங்கியிருக்காங்க பார்வை இல்லாதவங்க. இவங்களுக்கு இன்னொரு அறை கூட கட்ட முடியாமல் ஒரே அறையில் தான் வச்சுருக்கிறோம். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த ஃபியூனரல் ஃபண்டுக்காக இப்படி பல காரியம் உண்டு. என்கிட்ட கேட்பீங்கன்னா வரிசையாக சொல்லுவேன். இந்த 40 நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஒரு பிஸ்கட் டீ கொடுப்போம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தால் ஒரு நாள் நீங்கள் அந்த செலவீனங்களை கர்த்தர் ஏற்க ஏவினால் ஏற்கலாம். அதே சமயத்தில் உங்கள் ஜெபக்காரியத்துக்காக ஒரு நாள் ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ப்ரேயர் பாயிண்ட்ஸை எங்களிடத்தில் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்கள் அந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு ஜெபிப்பீங்களா? உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை தண்டிக்கும். அன்பின் தெய்வமே, இந்த உணர்வை தாரும். சங்கீதக்காரன் 119:34 சொன்னபடி எனக்கு ஒரு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு கைக்கொள்வேன் என்றானே. ஒவ்வொருவருக்கும் இந்த வேதம் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று போதிக்கிறதே, அதை அறிந்து தீமையை விட்டு விலகக்கூடிய நல்ல ஞானத்தை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பானவளை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புருஷனுக்காய் கண்ணீர் வடிக்கிற மனைவிக்காய், தன் பிள்ளைக்காய் கண்ணீர் வடிக்கிற தாய்க்காய், தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். சுவாமி, ஒவ்வொருவருக்கும் எதிர்காலம் நினைப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.